ஹலோ நண்பா நண்பிகள். ஒரு வேளையா நம்ம சட்டப்பா பார்த்தீங்கள, அதாவது போஸ்டரை பார்த்தீங்களா, நம்ம முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம பண்ணுறோம் பேக்ரவுண்டில் தான், நமக்கு பேக்ரவுண்ட் வேணும். ரியாலிட்டிலாம் அது இல்லை. நம்ம பண்ணுற ஒரு வீடியோவில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வேணும்ன்ட்டு பண்ணது தான். இது இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக இருக்குது. இப்படி சேர்த்து எனக்கு பிடிச்ச எல்லாருமே அதில் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலது மிஸ் ஆகிருக்கு. அது இனிமேல் தான் பார்க்கணும். எப்படி இருக்குது அதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக வந்து இதை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பட்டு இன்றைக்கி நம்ம நிரூபித்து காட்டிக்கிறோம். சரி, காமிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு பேர் ஜோக்கா. வந்து எதர்ச்சியாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் போய் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் பார்க்குன்னு போர் அடிக்குதுன்னு வெளியே வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வந்தது. அதுதான் கெஸ் த சாங்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ். என்னென்னா ஒரு 4 பிக்சர் வந்திருக்கும். இது என்ன பார்த்து நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டே. ஆமாம், அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாட போகிறோம். என்ன டாபிக்னா கெஸ் த சாங் இஸ் டாபிக் நேம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு வேண்டுகோள். ரொம்ப நாள் வீடியோஸ் வராத வந்து என்னடா ஷார்ட்ஸை போட்டு நீ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வேறு வழி தெரில. வீடியோஸில் வீடியோவும் வரும். அதுக்கு நான் என்டர்டெய்னிங் பண்ணணும்னு வந்துட்டோம், பண்ணிடணும். யோசிக்கக்கூடாது, பண்ணணுமா வேண்டாமா, இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலான்ற ஐடியாவுக்கே சரி பேச்சுக்கே வேண்டாம். நம்ம எப்போனாலும் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இல்லை புரியல. நான் இந்த வீடியோ கொஞ்சம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறேன். இனிமேல் போகிற வீடியோஸ்லாம் வந்துட்டு சும்மா இப்படி பேசுகிறது வந்து எனக்கு அது வந்து வீடியோ எடிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும். சரி வாங்க, பேசிகிட்டே இருக்கேன், வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்து கூட வச்சுருக்கேன், சேனல் இருக்குது. அது முக்கியமாக ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. சாரி, ஹெட்ஃபோன் எடுக்க மாட்டேன். ஹெட்ஃபோனுங்க, வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஓகே, வெல்கம். கொடுக்கப்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி எந்த பாடல் என்பதை கண்டுபிடிங்கள். உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தான். ஃபஸ்ட்டு சாங், குயிஸ் 1. உன்னை நினச்சி உருகி போனேன் மெருகா. அந்த சாங் தான். ஆன்சர் என்ன அதுக்குள்ள முடிச்சான். குயிஸ் 2 அடுத்து பார்ப்போம். ஒன்று கை ஒன்று கண்ணா, ஒன்றை கண்ணு உன்னை பார்த்து கண். ஐயோ தெரியலையே, என்ன பாட்டாக இருக்கும் பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன். ஷிட், என்னங்க அது, ஒரு தளபதி ஃபேனான்ட்டு அவரோட பாட்டு இருந்திருக்கேன், மன்னிச்சிருங்க. அடுத்தது கண்டுபிடிங்க, 3வது இது. ஓடுஜி மணிமே ஓடுஜி பணமே ஓடுஜி பணமேயா. இல்லைங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓடுஜி என்னவா இருக்கும்? இது கூட தெரியலையா ரவி? அடுத்து ஒன் கண் தெரியலையே. ஒரு கல் ஒரு கண்ணாடி. கண்டுபிடிச்சதே ஒன்று தான். அடுத்து டாக்ஸி புரியா? டாக்ஸி டைகரா? இன்னும் ஒன்று கூட ஒன்று. இது என்னவா இருக்கும்? ஓ, வரின்னு தமிழில் டேக்ஸு. இதுக்கு தான் சொல்கிறது. பர்றா ரவி. சரி, அடுத்து 6வது பார்க்கலாமா?
ஏ குழலகு முட்டை கண்ணு மொழி அழகு இல்லையே என்னவா இருக்கும் கோழி அழகுல ஏய் நீங்கள் பார்க்குறீங்க புரியுது ஏதோ கிழிச்சிருவேன் ஒட்டிடுவேன்னு வந்த இன்னும் 1-6 இப்படி முக்குறேன் சரி அடுத்து 7வது இது கண்டுபிடிச்சாகணும் சைபாலியா அவன் பார்த்தாயா புறாவா சீபாலியா என்ன ஆன்சரு பந்தய போறா நான் சிங்கிள் சோறா அவள் பந்தய புறா சிங்கிள் சோறா சும்மாலாம் பாடிக்கிட்டு இருப்பேன் அப்போல்லாம் மைண்டுக்கு வரல இப்போ வந்துட்டு சிங்க வரையறை சரி இந்த வாட்டி நான் 8 கண்டுபிடிச்சாகணும் இப்போ பரவாயில்ல அர்ஜுனனவில்லை அர்ஜுனனவில்லை அரிச்சஞ்ச சொல்லி இவனை நீயும் பொய்க்காதே இமயத்தை வெள்ளு தப்பாக படிக்கிறேன் நான் ஆன்சராக தான் சொன்னல பொய்க்காதே அடுத்து 9வது தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே வாரவி கமான் 10 அடுத்து என்னை பாட கை மாவு கெட்டா மாவு கெட்டா என்னது என்னவா இருக்கும் சரி நெக்ஸ்ட் குயிஸ் 11 நாஸ் ரெடி நீங்கள் வாங்களா நான் ரெடி நீங்கள் நாங்கள் என்ன பாட்டு ரெடி தான் வரவா போடா ரவி டேய் இதெல்லாம் சொல்லாதப்பா தளபதி ஃபேனுட்டு சிரிப்பு வருது இல்லை அடுத்து 12 2 என்ன பாட்டு சரி எனக்கு அது டக்குன்னு வருதா எதை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு ஒரு சிலது ஈஸியாக தெரியுது ஒரு கஷ்டமாக இருக்கா அதான் அவுட் ஆகிட்டு இருக்கேன் இவ்வளோ கண்டுபிடிச்சா 3 தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வாட்டி விட்டுறக்கூடாது இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பார்ப்போம் ரோஜா கடல் ரோஜா கடல் சேயா தனியே வா தனியே அடுத்து 7 என் கண்ணீர் தீ கோவமா என் கண்ணீர் தீ கோவமா என்னது நல்ல பாட்டெலாம் விட்டுட்டு கண்டுபிடிக்கிறேன்ட்டு 3 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சு நானே போய் கண்ணாடி பார்த்து என்ன நான் துப்பிக்கிறேன். 15 வாத்தி கம்மையா வாத்தி கம்மிங் ஒத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நிரூபிச்சிட்டடா ரவி தளபதி ஃபேனுக்கு நிரூபிச்சிட்டேன். அடுத்து என்னது? அடுத்து வா கடலே கமா ஆன்சர் என்ன?
இங்கிலீஷ்லேயும் பார்க்கணும், தமிழ்லேயும் பார்க்கணும். ஓகே, அதனால தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கணும். அடுத்து கத்திரி கலர் கட்டி ஒன்றா தெரியலையே. உனக்கு யாரு அடுத்து தெரியுதுங்க. அது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளோவில் வரச்சில் கண்டுபிடிக்கணும். இப்போ வாத்திங்க மாதிரி கண்டுபிடிச்சா அது டைமிங் வேறு போதா, அதுக்குள்ள கண்டுபிடிக்கும். அதான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். என்னன்னா நான் பண்ணிடுவேன். இல்லை புரியல. அடுத்து 18 ஆண் பெண் மை எம் தெரியலையே. ஆயுதம், அவன் லாஸ்ட்ல ஆயுதம்ல. அதிகமாக தளபதி பட்டா இருக்கு, கண்டுபிடிக்க முடியும். தோத்துக்கிட்டே இருக்கேடா. அடுத்து 19 அவள் என்னை பார்த்தான்னு பாட்டிருக்கா. அவள் என்ன பார்த்தேன்னு ஸோ எக்ஸாக்ட்லி அதான் நினச்சேன் சொல்லலை. அது தப்பாயிட்டுனா இது போச்சா. அடுத்து 20 இந்த வாட்டி விட மாட்டேன், கண்டுபிடிக்கிறேன். அடுத்து 20 பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு, கண்டுபிடிக்கணும். ஓகே, மாமதுர அன்னக்கொடி இதெல்லாம் ஒரு பாட்டேன். சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க அது, ஐயோ. இந்த மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து பேசிக் லெவலில் இருக்குது. இதுலேயே மீடியம் எக்ஸ்ட்ரீம்னு இருக்குது. நம்ம அதில் வேண்டாம், அந்த விளையாட தெரியாது. அடுத்து 21 சிங்கம் காட்டுக்கு இருந்தா சிங்கம் இறங்குன்னா காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு சதறன்னு பயந்து. எப்படி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் வரமாட்டேங்கி. அதான் ஸ்டார்டிங்கில் ஒரு விட்டுட்டேனே ஒரு ஐடியா. அது வந்து 22 பார்க்கலாம். ரத்தம் மாம்பழ ஸ்கேனா ஐ டோன்ட் நோ என்னவா இருக்கும். ரத்தமார சாங்கா இதுங்க. இது என்னது ரத்தம் மாற இந்த ஸ்கேனு. ஓகே புரிஞ்சிருச்சு. அடுத்து யாருப்பா வாங்க. காதல் என்னை கட்டுதே காதல் கண் கட்டுதே அந்த பாட்டு. காதல் கண் சூப்பர். அடுத்து 24 அத்தாடி கண்ணு ரெண்டும் தாடி ராப்பகலா காத்திருந்தானே அந்த சாங்கா. இனி பாருங்க அடுத்தடுத்த வர பாட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. 25 ஓகே. பம்பர கண்ணாலே பச்சை குத்த வந்தாலே. என்னங்க இது, நான்லாம் ஈஸி. கமெண்ட் ஆன்சரா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாட்டாக இருக்கும். பம்பர கண்ணால் பச்சை கரெக்ட் தான்.
அதை தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் சொல்லுங்கள். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஏப்பா எப்படி இந்த வீடியோ இருந்தது? சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் இதான் நம்மளோட பேக்ரவுண்டாக இருக்கும்போது எப்படி இந்த கண்டென்ட் எப்படி இருந்தது? எனக்கு இந்த கண்டென்ட் பண்ண ஏன்னு தோணுச்சுன்னா, இதை நம்ம மட்டும் பார்த்து இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோ முக்கால்வாசி நான் கண்டுபிடிக்கிறேன். மொத்தமாக ஒரு 6 ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 தான் கண்டுபிடிச்சேன். பாதி இது விட்டுட்டேன். 25ல் ஒரு 6 தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மீதியெல்லாம் விட்டேன். இது மாதிரி அடுத்த ஒரு இது மாதிரி இன்னொன்று வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கண்டுபிடிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம புத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மாதிரி அடுத்த ஒரு பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக கெஸ் த சாங்கோ கெஸ் த மூவியோ வரும். கண்டிப்பாக அது வரும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக தரமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ நம்ம எப்படி இருந்தது வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். என்னன்னா நான் தெரியாமல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கணும், வேறு உலகத்தில் இருக்கேனா, என்ன பேசுகிறேன். இதுக்கு முந்தின மட்டும் வீடியோலாம் வந்து பார்க்குறேன், வியூஸே இல்லை. சரி, நம்ம பேச்சில் தான் எதுவும் இது இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பேச்சை கூட மாற்றிக்க பாருங்க. ஏன் என்னோட இதே இல்லை, இது பேசுகிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இனிமேல் இருக்கும். அப்போ தான் வியூஸ் வரும். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு கடவுளே. ஓகே, இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு நான் இந்த வீடியோ மட்டும் ஒரு 6 வாட்டி கேட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஃபன்னாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்கள். ஓகே, கீப் இட் அப் தானே, கீப் இட் அப். தமிழ் என்ன? கீப் இட் அப். ஓகேங்க, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து பார்க்குறேன். நிம்மதியாக போய் எல்லோரும் நைட் டைம் ஆயிடுச்சுல, போய் தூங்குங்க. ஓகே, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.